வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ரேஷன் கடை ரிசல்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ அந்த ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சுன்னா எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் அப்படின்றது இதுதான், டிஆர்பி கரூர் அப்படிங்கிறது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்கும், அதாவது இப்போ திருச்சி அப்படின்னா டிஆர்பி ட்ரிச்சி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் க்ரோமில் உங்களுக்கு வந்து வெப்பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி, அதாவது டிஆர்பி கரூர் .nெட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கில் இந்த ஹோம் பேஜில் தான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டே ஒரு டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ரேஷன் கடைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்கும் எந்த அப்டேட்டும் வரலை அப்படின்றது. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான். என்னென்னா, வெள்ளிக்கிழமை கிடைச்ச தகவலின்படி மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே வந்துடும் 2 நாளில் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. பட் அப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன ஒரு 10 மணி நேரத்துலேயே ஒரு டிஸ்ட்ரிக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது பல்வேறு வகையான நிர்வாக காரணங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பல்வேறு வகையான நிர்வாக காரணங்களால் கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் இதுக்கப்புறம் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நமக்கு, ஏன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ரிசல்ட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு மீதி டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்பலாம் பெண்டிங் வைக்க மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் இன்னும், அதாவது இப்போ வந்து நம்ம சொன்னது மாதிரி குறிப்பிட்ட நாள் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் ரிசல்ட் மறுபடியும் பப்ளிஷ், அதாவது மறுபடியும் மீன்ஸ் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கு எப்போ வேணால் பப்ளிஷ் ஆகும். நம்ம வந்து அன்றைக்கி சொன்னது என்னென்னா வெள்ளி சனி இந்த 2 நாட்களுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டாக அடுத்தடுத்து ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரேஷன் கடை ஒரு டிஸ்ட்ரிக் வந்ததுக்கப்புறம் அப்படியே இருக்கே என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் எல்லாமே இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஒரு டிஸ்ட்ரிக் விட்டுட்டு மீதியை பெண்டிங்லலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அது நடைமுறையிலே கிடையாது. அதனால் ஒரு டிஸ்ட்ரிக் கொடுத்ததுனால கண்டிப்பாக எப்போ வேணால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு சொல்கிற காரணம் என்னென்னா, நிர்வாக காரணங்களால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு. கொஞ்சம் டிலே ஆகும்னா 2 நாள் 3 நாள் அவ்வளோதான். அதை தாண்டி ரொம்ப 10 நாள் 15 நாள் அப்படி திரும்ப 1 மாதம் 2 மாதம் அப்படியெல்லாம் ஆகாது. மினிமம் 2 வாரங்களுக்குள்ளாகவே உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றதை தெரிஞ்சுங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.